எப்பயும் சிரிச்ச முகத்தோட கலகலப்பா மற்றவங்கள சந்தோஷமா வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரத்தை விரும்புவாங்க. வழக்கமான வாழ்க்கை முறை வாழ்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் அனுபவத்து மூலமாக கற்றுக்கணும், புதிய விஷயத்த கற்றுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் பயந்து ஓடுற பழக்கம்லாம் இவங்ககிட்ட கிடையாது. எதையும் ஒரு சமாளிக்கிற தைரியம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க. எடுக்கிற காரியம் முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. ஒரு விஷயத்த சட்டுன்னு எடுக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க, அது எடுக்கலாமா வேண்டாமான்னு. ஆனால் அப்படி ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. தான் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுலையும் கெட்டிக்காரங்க தான். அதே மாதிரி முன்னவங்கள மதிச்சு நடக்கிறது, பெரியவங்கள மதிச்சு நடக்கிறது, இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் நாட்டம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு கூட பிறந்ததுன்னு சொல்லலாங்க. கனிவான பார்வை, உதவுற மனப்பான்மை இவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கோபம் தான் இவங்களுக்கு பலவீனம். நெருப்பு ராசியாச்சே, அதனால கோபப்படாமலாம் இருக்க மாட்டாங்க. சில நேரம் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் கோபம் வந்துட்டா சத்தமாக பேசக்கூடிய ஒரு இயல்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. இவங்க பேசுகிற அந்த போடுற சத்தமே மற்றவங்கள ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த தனுசு ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்றர்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையை பேசக்கூடிய இந்த தனுசு ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் நீங்கள் செஞ்சுக்கலாம், எந்தெந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இந்த நேரத்துல உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கிரகங்கள் வந்து அனுகூலமாக இருக்குதுங்க. வருமானம் கொண்டு வரக்கூடிய நேரம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வீணான செலவுலாம் இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா வருமானம் வந்தால் வீணான செலவு இருக்கும். சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்திருக்காது. அதாவது ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வழியில் பாதிப்பு சந்திக்கிறது, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், சொந்த வீடு அமைச்சுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, நான் அதுவுமே சாதகமாக இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வழியில் செலவு, ஏதாவது ஒரு வழியில் அலைச்சல், குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போகிறது, வேலை விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பாதிப்புன்னு தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் காலமாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கிரகம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. செவ்வாய், ராகு, குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகமும் அனுகூலமாக இருக்கிறதால வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். சொந்த பந்த வழியிலே சிறப்பு தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா இனி விசேஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது திருமணம், நிச்சயதார்த்தம், வளகாப்பு, குழந்தை பிறக்கிறதுன்னு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் உடம்புல ஏதாவது தொந்தரவுலாம் சந்திச்சிருப்பீங்க. இனி பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வைத்திய செலவு இல்லை. கொஞ்சம் எளிமையான சிகிச்சையாலே குணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த வீடு மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் ஏற்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி பயணம் கொஞ்சம் இந்த வாரத்தில் இருக்க தான் செய்யும். என்னன்னா குடும்ப பொறுப்பு காரணமாக, இல்லைன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா கொஞ்சம் அலைச்சல் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. வேலையெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். வேலை சம்மந்தமாக முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்குங்க, வேலை கிடைக்கும். அதுலுமே பெரும்பாலானவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்காது. வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாமாங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல இடத்துல வேலை அமைத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமாளிக்கிற அளவுக்கு தான். பிரச்சனைங்கிறது பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு, வருமானம் இந்த வாரம் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இருக்கிறத வச்சு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் கவனம் கொடுக்கணுங்க. வேலை சும்மா அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அசால்ட்டாக விட்டுட்டா மேலதிகாரிகள் வகையிலும் சரிங்க, கொஞ்சம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வகையில் ஒரு கண்டிப்பு ஏற்படலாம். அது உங்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தும். அதனால வேலையில் கவனம் கொடுங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவு தான் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. குருவும் போதா குறைக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். மனசுல ஒரு தெம்பு இருக்கும். கடன் பிரச்சனை எல்லாமே எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் தடை இல்லை.
நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா போதும், இந்த நேரத்தில் பண வருமானம் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த விஷயத்தையும் நீங்கள் ஏற்படுத்துறதை விட அன்னன்னைக்கான வேலையை அன்னன்னைக்கே செய்ய பாருங்கள். தினசரி கவனம் கொடுங்க. நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது தான். ஏன்னா தெய்வ அனுகூலங்கிறது நேரம் உங்களுக்கு காத்திருக்குது. தெய்வ தன்மை நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நேரம் இருக்குது. அதனால மனசுக்கு தோணும் போதே நீங்கள் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு அடிக்கடி போங்க, தீபம் போட்டு வர பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பெரும்பாலான தனுசு ராசி பெற்றோர்கள் என்ன நினைப்பீங்கன்னா, கொஞ்சம் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பெரும்பாலும் இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் செஞ்சிடலாமா, அதாவது இந்த நேரம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோவில் குளம் மாதிரியான விஷயங்களுக்கு போகலாமாங்கிற ஒரு சிந்தனை இந்த நேரம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வகையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பலத்தில் எந்த தொந்தரவும் இல்லை, நோய் தன்மைங்கிறது பெருசாக இல்லை, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் மாற்றம் தான். அந்த சொத்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு வாரமாக இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சிந்தனை தான் இந்த நேரம் அதிகமாக இருக்கும், ஆன்மீக நாட்டம் தான் அதிகமாக இருக்கும். அதனால அந்த வகையில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லது தான். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வழியில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்றீங்கன்னா நல்ல இடத்துல வாழ்க்கை அமையும், நல்ல மாப்பிள்ளை அமையிறது, நல்ல பெண் அமையிறது, இது எல்லாமே இந்த நேரம் இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் இந்த கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் அதிகமாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணைன்னு வர்றப்ப இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. முதல் மனம் மட்டும் இல்லை, மறுமண யோகம் பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பு தான். தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம். தனுசு ராசி அன்றர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வாரத்தில் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பல வருஷமாக தடைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் நடத்திக்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே தாய் வழியில் நல்ல மாற்றம் தான். தாயுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லதுங்க. தாய் என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்டு செயல்பட்டாலே தனுசு ராசிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தனுசு ராசி அன்றர்கள் இந்த நேரத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் மறக்காமல் நீங்கள் முன்னோங்க வழிபாட்டை செய்ய பாருங்கள். தனுசு ராசிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயமே இந்த முன்னோங்க வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருக்கிறதும் குலதெய்வ வழிபாட்டை சரியாக கடைபிடிக்காமல் இருக்கிறது தான். இந்த ரெண்டு முக்கியமான வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு 12 மணிக்கு முன்னாடியே இந்த அமாவாசை நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா 12 மணிக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய முன்னோங்களுக்கு வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்கள். சாதாரண விஷயந்தான். ஆறு, ஏரி, கடல்னு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருந்தே கூட நீங்கள் ஒரு 12 மணிக்கு உள்ளேயே நீங்கள் யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, எந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அவங்கள நினச்சி அவங்க ஞாபகமாக ஒரு தீபம் போட்டுட்டு அவங்களுக்கு இஷ்டமான படையலிட்ட பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டு வாசப்படிக்கு வெளியே வந்து எள்ளும் தண்ணீரும், இந்த ஆள்காட்டை விரலும் கட்டை விரலும் பூமியை நோக்கி இருக்கிற மாதிரி அதன் வழியாக அந்த எள்ளும் தண்ணீரும் நீங்கள் பாய்ச்சணும். இப்படி செஞ்சு யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை மனதார நினச்சிக்கிட்டே காசின்னு சொல்லி எள்ளும் தண்ணீரும் நீங்கள் இறைக்க பாருங்கள். இப்படி செய்கிறது உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அன்றைய தினத்தில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்க. எள் கலந்த உணவு, இந்த உளுந்து கலந்த உணவு, இது எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லது தான். காகத்துக்கு உணவு வைக்கிறதும் பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் உணவு தர்றதும் கண்டிப்பாக சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். சனி பகவானுடைய அருளை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. முன்னோங்க வழிபாடு தான் இந்த நேரத்தில் செய்யணும்லாம் இல்லை, சனி பகவான் வழிபாட்டு இந்த நாட்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னா, இந்த நேரம் உங்களுக்கு தனுசு ராசி அதிபதியான சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. இவர் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவார்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் எல்லாமே கெடுதலை சந்திச்சிங்களோ அதுக்கு பாதி குறையக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தனுசு ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. புண்ணிய பலம் அதிகரிக்கும். மனசுல என்னைக்கு ஏற்கனவே நீங்க தைரியசாலி தான், மன வலிமை கொண்டவங்க தான். ஆனால் என்னைக்கு இல்லாத அளவுக்கு இந்த வாரங்கள் எல்லாமே மன வலிமையோடு இருப்பீங்க. எது வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ அருள் இந்த நேரம் நிறைஞ்சிருக்கிறதால மறக்காம குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணுங்க. கோவக்காரங்க தான், நீங்கள் இயல்பாகவே கோவப்படுவீங்க. இந்த நேரம் கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரி தான் மற்றவங்களும் நடந்துக்குவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோபத்தை தவிர்த்துக்குங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசுறது தான் நல்லதுங்க. தாய் வழி உறவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. தாய் வழியிலையும் சரி, தாய் வழி சொந்த பந்த வழியிலையும் சரி உங்களுக்கு உதவி கிடைக்கும். ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை எல்லாமே இந்த தாய் வழியில் இருந்திருக்கும். முக்கியமாக இந்த சொத்து பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். அவங்களுக்கு இது சம்மந்தமாக நீங்கள் தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம்.
தடங்கிறது எதுலையுமே இல்லை. வேலையிலும் சரி நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வழியில் கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியாத சூழ்நிலை எல்லாமே கொடுத்துருக்கோம். இனி அப்படி இல்லை. குழந்தைகளுடைய மந்த தன்மை மாறுது. குழந்தைகள் உடல்நல பிரச்சனை மாறுது. குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான். குழந்தைகளுக்கான ஒரு எதிர்கால விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது குழந்தைங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லலாங்க. மற்றபடி தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. பாதுகாப்பு கவசங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த நேரம் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே.